ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேங்கிள்ஸ் அண்ட் பிரேஸ்லெட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடது மட்டும் இல்லை, நான் எல்லாரோடதையும் சேர்த்து தான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெய்லி வேர் கலெக்ஷன் மாதிரி தான். இது வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அதோட ஷைனிங் கூட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 10 இயர்ஸ் கூட இல்லை, அதுக்கு மேலே தான் கண்டிப்பாக ஆகும். இதை வந்து ஒரு டெய்லி வேராக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 சவரன் வருது. மொத்தமாக 3 சவரன். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நம்ம நல்ல வெயிட்டில் வாங்கினா கூட நமக்கு வந்து வளைஞ்சிரும். பிகாஸ் வந்து உள்ளே வந்து எந்த ஸ்ட்ராங்கானதும் ஒன்றும் இல்லை இல்லையா, அதனால் வளைஞ்சிருது. நம்ம டெய்லி வேர்க்கு வாங்குறப்போ இன்னும் கொஞ்சம் வந்து இந்த கேப் இல்லாமல் உருட்டையாக வாங்கினா நமக்கு வந்து லைஃப்பும் வரும். கொஞ்சம் வெயிட்டில் வாங்கினோன்னா இந்த மாதிரி வாங்கினோன்னா வளையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வளையலே பார்த்திங்கன்னா நல்லா வளைஞ்சிருக்கு. இதோட வேஸ்டேஜ்லாம் எனக்கு தெரியாது. பட் வாங்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் ஒரு டெய்லி வேர் பேங்கிள் மாதிரி கலெக்ஷன் தான். பட் வந்து இது வாங்கி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சுங்க. இந்த ஷைனிங் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதோட வேஸ்டேஜ்லாம் எவ்வளோவா இருக்குன்னு ஒரு அசம்ஷனுக்கு பார்த்தோன்னா எப்படியும் வந்து ஒரு 10, 11க்குள்ளே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் டிசைன் மாதிரி இருக்குது. இது ஆர்டர் கொடுத்து செஞ்சது 916 தான். இது வந்து 2 சவரன், மொத்தமாக 4 சவரன் வருதுங்க. இது வந்து எப்பயாவது அக்கேஷனாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு. இன்னொரு பேங்கிள் போட்டிருக்காங்க. பட் வந்து அது ரொம்பவும் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை காட்ட வேணாம்னு சொல்லிட்டு நான் காட்டல. அதுவுமே கிட்டத்தட்ட 4 சவரன் வரும். அது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததால் சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த டிசைனும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 4 சவரன் தான். பட் வந்து வளையல, ஏன்னா அக்கேஷனலாக தானே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தான் இருக்குது, இது வளையாமல். என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி வரனா நம்ம ஹேலோ டைப் மாதிரி வாங்கலாம். ஹேலோ டைப்லேயே வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் அதிகமாக வாங்கினா நமக்கு லைஃப் வரும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து என்னோடய பேங்கிள் தான். இதை நான் வந்து டெய்லி வேறாகவும் யூஸ் பண்ணிப்பேன். இல்லை இன்னொரு பிரேஸ்லெட் இருக்குது, அப்படியே ரேண்டமாக யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து 4 சவரன் வருது. இதோட வேஸ்டேஜ் வந்து 8%க்கு மேலே ஏதோ வாங்கினது ஞாபகம் இருக்குது. இதோட பில்லு வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க டவுட்டாக இருந்தால். இந்த டிசைனில் வந்து சீக்கிரமாகவே நமக்கு வந்து டர்ட்டி படிஞ்சிடுதுங்க. இது வந்து நான் வாங்கும் போதே சொன்னாங்க, டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ண முடியாது, அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி வாங்கி டெய்லி வேர் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து டிசைனை கம்மி பண்ணிவிட்டு வாங்கலாம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 32 கிராம்ஸ் 500 மில்லி என்னமோ இருந்தது. வேஸ்டேஜ் வந்து 8%, 64% போட்டிருந்தாங்க. இது வந்து 10% தான். ஏதோ வந்து நம்ம பேசுவோம் இல்லையா, பேசினா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. அதில் அப்படி பேசி வாங்கினது தான் 8%. அடுத்தது இந்த பிரேஸ்லெட்டு, இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இது வந்து 12 கிராம்ஸ் வருது. 12 கிராம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதோட வேஸ்டேஜ் வந்து 16% வருதுங்க. இதோட வேஸ்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். இதுவுமே நம்ம வந்து அக்கேஷனலாக தான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இது வாங்கி 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் ரேண்டமாக யூஸ் பண்ணிப்பேன் பேங்கிள், அப்புறமா இந்த பிரேஸ்லெட் மாற்றி மாற்றி தான் டெய்லி வேர் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். இது வரைக்கும் எதுவும் எனக்கு டேமேஜ் ஆகல. இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா எலப்ரேட் ஆகும். கொஞ்சம் வந்து ஃபேட்டானவங்க கூட இதை போட்டுக்க முடியும். இதோட டிசைன் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தோன்னே. ஸோ வந்து நான் வாங்கியிருந்தேன் இது. இதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். என்னோடய பழைய கோல்டு, அதாவது பிரேஸ்லெட்டை போட்டுட்டு தான் இது வாங்கியிருந்தேன். இதோட பில்லும் இதில் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். வெயிட் வந்து 12 கிராம்ஸ் 200 மில்லி என்னமோ இருந்தது. வேஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி 16%. மொத்தமாக வந்து சேர்த்து ஒரு 10,000 வந்தது வேஸ்டேஜ் மட்டுமே இதுக்கு. நான் வந்து குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ அதில் வந்து நிறைய வந்து எனக்கு லாஸ் ஆகும். அப்புறம் தான் யோசித்து பார்க்கும்போது, ஓகே நம்ம இந்த சீட்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே வந்தது. ஏன்னா நமக்கு வேஸ்டேஜ் ஒரு 10,000, ஒரு 5,000 வந்து நிறையாவே குறையுது. ஒரு 3 சவரன் வளையல்னா உங்களுக்கு கோல்டு ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா 2,12,000 வரும். நம்ம வந்து கோல்ட் சீட் வந்து ஃபாலோ பண்ணுறோங்கிற சமயத்தில் நமக்கு ஜிஎஸ்டி மட்டும் ஒரு 6,000 அரௌண்டு வருதுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த பெரிய பொருள்லாம் எடுக்கணும்னா கோல்ட் ஷீட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அமௌண்ட்டு நீங்கள் வந்து அதிகமாக வச்சுருந்தாலுமே அப்படியே போய் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு 18% ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு 38,000 அரௌண்ட் 40,000 வந்து கம்மியாகும். நம்ம ஹோல்சமாக அமௌண்ட் வச்சுருந்து நம்ம வாங்கணுங்கிற சமயத்தில் இப்போ விஏ வந்து இருக்கும். விஏவுக்கு ஒரு ஜிஎஸ்டி சேர்த்து வரும். இதெல்லாம் வந்து நம்ம கோல்ட் ஷீட்டில் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாமே ரெடியூஸ் ஆகும்.
அதுவும் இல்லாம நமக்கு புடிச்ச மாடல யோசிக்காம எடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வந்து கொஞ்சமாவது குறையுங்கிற பட்சத்தில நமக்கு புடிச்ச மாடல நம்ம கொஞ்சம் பயப்படாம சூஸ் பண்ண முடியும். 11 மந்த்ல நம்ம கட்டுறப்போ கோல்டு வந்து அப் ஆகும், ஹை ஆகும். உங்களுக்கு ஒரு 5K லாஸ் 5Kலாம் லாஸ் வராது. ஒரு அசம்ப்ஷனுக்கு நான் சொல்றேன். 38,000 நம்ம குடுக்குறதுக்கும், ஒரு வந்து 5,000 நமக்கு லாஸ் ஆகுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். கோல்ட்ல நமக்கு வந்து பெனிஃபிட் இல்லனாலும் லாஸ் வராம பார்த்துக்கணும். அங்க தான் நமக்கு வந்து உண்மையான பெனிஃபிட்டே கெடைக்கும். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இப்ப யோசிச்சு எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி தான் வாங்குறேன். என் கையில ஹோல் சம் அமௌண்ட் வந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்றது காயின்ஸ் தான். நீங்க வந்து பெரிய பெரிய நகையா எடுக்கணுங்கிற சமயத்தில கண்டிப்பா கோல்ட் ஷீட் ஃபாலோ பண்ணுங்க. குட்டி குட்டி நகைக்கலாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து பெரிய ஜுவல்லரி ஒரு 3 பவுன், 4 பவுன் எடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா கோல்ட் ஷீட் ஃபாலோ பண்ணி எடுங்க. நெறைய சமயத்தில நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ, அந்த வேஸ்டேஜ் பத்திலாம் அப்ப எனக்கு தெரியாது. நம்ம வந்து புதுசு குடுத்துருக்கோம், பழசுக்கும் வேஸ்டேஜ் குடுத்துருக்கோங்கிறது தெரியாது. நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். அந்த இது மட்டும் தான் நான் நெனச்சிட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய தெரிய நான் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா வந்து சுத்தமாவே குறைச்சுட்டேன். எக்ஸ்சேஞ்சுங்கிறதே நான் குறைச்சுட்டேன். இப்ப வந்து நான் நகை ஏதாவது வாங்கணும்னு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம்னா, இப்ப நீங்க 3 சவரன் தான் வாங்க போறீங்கன்னா, கோல்ட் ரேட் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க வந்து நீங்க 4 சவரனுக்கு வந்து பிளான் பண்ணி பணம் பே பண்ணீங்கன்னா, நம்ம தாராளமா 3 சவரன் அதுக்கு மேல கூட நகை எடுக்க முடியும். ஜுவல்லரி எடுக்கிறப்ப மட்டும் நம்ம குட்டி குட்டி விஷயங்கள கண்டிப்பா ஃபாலோ பண்ணா, நமக்கு வந்து லாஸ் வராதத வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.